Dear students, இப்போ நாம ஸ்டாண்டர்ட் 6 பயிற்சி 1.1 கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக மற்றும் சரியா தவறா என கூறுக பகுதியில் உள்ள கணக்குகளுக்கான விடைகளை கண்டறியலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 7 3/4 plus 6 1/2 is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 3/4 plus 6 1/2 ரெண்டுமே மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது கலப்பு பின்னங்கள். இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸை நம்ம இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு மாற்றணும், அதாவது தகா பின்னங்களுக்கு மாற்றி இந்த கணக்கிற்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். 7 3/4 அப்படிங்கிறது ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன். அதை எப்படி நாம் தகா பின்னத்துக்கு மாற்றுறது, அது ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதாவது ஒரு முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கி அதோட நம்ம தொகுதியை கூட்டணும். இங்கே பாருங்கள், 7 3/4, இங்கே முழு எண் 7, 4 என்பது பகுதி. இது ரெண்டையும் பெருக்கி இதோட நம்ம தொகுதியை கூட்டணும். அதாவது 7 4s are 28 plus 3 31 31 by 4. அதே மாதிரி இந்த 6 1/2 இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம தகா பின்னத்துக்கு மாற்றுறோம். 6 into 2, 6ஐயும் 2ஐயும் இந்த முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கி அதோட இந்த தொகுதியில் உள்ள ஒன்றை நம்ம என்ன செய்யணும், கூட்டிக்கணும். இப்போ 6 2s are 12 plus 1 13 by 2. இப்போ 7 3/4 நம்ம எப்படி மாற்றிட்டோம், இங்கே 31/4 மாற்றிருக்கிறோம். 31 by 4 plus 6 1/2 அப்படிங்கிற மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம 13/2 அப்படிங்கிற தகா பின்னத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ பகுதி வேற வேறவா இருக்கிற பின்னங்களை நம்ம கூட்டும்போது, பகுதி வேற வேறவா இருக்கிற பின்னங்களை நாம் கூட்டும்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஒரு எண் ஏதாவது ஒரு எண்ணுக்குள்ள இன்னொரு எண் மற்ற எண் அடங்குதா, டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், நமக்கு 4க்குள்ள 2 டைம்ஸ் இருக்குது இல்லையா? இங்கே 4க்குள்ள 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எண் அதை பொதுவாக எடுத்துக்கணும். எந்த எண்ணுக்குள்ளே மற்ற எண் போகுதோ, அடங்குதோ, டிவைட் ஆகுதோ அந்த எண்ணை பொதுவாக நாம் எடுத்துக்கிறோம், பகுதியில் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 4 எத்தனை முறை போகுது, ஒரு முறை போகுது. அந்த ஒன்றால் மேலே இருக்கக்கூடிய இந்த 31 தொகுதியை பெருக்கிக்கிறோம். 31 into 1 31 into 1 31 plus அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 இந்த 4ல் how many டைம்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். 2 டைம்ஸ் போகுது. அப்போ அந்த 2ஆல் மேலே இருக்கக்கூடிய இந்த தொகுதியை நாம் பெருக்கிக்கணும். 13 into 2 26. இப்போ நியூமரேட்டர் அதாவது தொகுதியை ஆட் பண்ணுங்க. 31 plus 26 57 by 4. இப்போ 57ல் 4 how many times divided அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது 5ல் 4 1 டைம் இருக்குது, மீதம் 1 இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்க 7ஐ எடுத்துக்கணும். 17. இப்போ 17ல் 4 how many times divided பார்க்கணும். 4 4s are 16 4 4s are 16, remainder 1. அதை பகுதியிலையும் தொகுதியிலையும் இங்கே இருக்கக்கூடிய 4 அது டினாமினேட்டர் பகுதியிலையும் எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 14 1/4ங்கிற மிக்சடு ஃப்ராக்ஷன் தான் ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர். 2 மிக்சடு ஃப்ராக்ஷனையும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டு நம்ம இதற்கான விடையை கண்டுபிடிச்சிருக்கோம். 14 1/4 is the right answer. செகண்ட் சம் பாருங்க.
முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஸ் எனப்படும். ஒரு முழு எண் மற்றும் தகு பின்னம் அவற்றின் கூடுதல் டேஸ் என அழைக்கப்படும். ஒரு முழு எண் ஏதாவது ஒரு முழு எண் எடுத்துக்கிறோம் வைங்க. ஒரு முழு எண் மற்றும் தகு பின்னம் அப்படி என்பது தொகுதி சிறிய எண்ணாகவும், ஏதாவது ஒரு எண் எடுத்துக்கலாம், பகுதி பெரிய எண்ணாகவும், உள்ள பின்னம் தகு பின்னம். ஒரு முழு எண் மற்றும் தகு பின்னம் இவற்றின் கூடுதல் என்ன என்று அழைக்கப்படும்? உங்களுக்கு நல்லா தெரியும், கலப்பு பின்னம். கலப்பு பின்னம் என அழைக்கப்படும். ஒரு முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் கலப்பு பின்னம் என அழைக்கப்படும். அடுத்த தேர்ட் சம் பார்க்கலாம். 5 1/3 minus 3 1/2. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து ப்ளஸ் கூட்டல் கணக்கு செஞ்சோமோ அதே மாதிரி இங்கே தேர்ட் சம்மில் சப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. 5 1/3ங்கிறது மிக்சடு ஃப்ராக்ஷன், 3 1/2ங்கிறது ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன். ரெண்டு மிக்சடு ஃப்ராக்ஷனையும் நம்ம ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவல் நம்ம தகா பின்னத்துக்கு மாற்றிக்கணும். தகா பின்னத்துக்கு மாற்றும் போது 5 3s are 15 plus 1. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் mixed fraction into improper fractions. 5 3s are 15 plus 1 16 by 3. அதே மாதிரி 3 1/2 is equal to இதை தகா பின்னத்துக்கு மாற்றும் போது 3 2 6 6ஓட 1 கூட்டினோம்னா 7 by 2. இப்போ இந்த ரெண்டு மிக்சடு ஃப்ராக்ஷனையும் நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த இரண்டு தகா பின்னங்களையும் கழிக்க போகிறோம். ஏன்னா கணக்கில் கழித்தல் கேட்டிருக்காங்க. 7/2. இந்த கணக்கில் பாருங்கள், ரெண்டு பின்னங்களையும் பகுதி வேறு வேறு எண்களாக இருக்குது. பகுதி வேறு வேறு எண்களாக இருக்கும்போது அவை சிறிய எண்களாக இருந்தால் நாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் முறையில் விடை காணலாம். இங்கே பாருங்கள், 3 2s are 6, 3 2 6. இதுதான் குறுக்கு பெருக்கல் மெத்தட், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? 3 2s are 6. Then multiply these two numbers. 16 into 2 32 மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் தான் இருக்குது சம்மில், அதனால் மைனஸ். இப்போது இந்த இரண்டு எண்களையும் பெருக்கிறோம். 7 3s are 21 is equal to 32 minus 21 11 by 6. இப்போ 11/6 நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறோம். 11ல் 6 how many times divided? only one time divided. மீதம் ரிமைண்டர் 5 இருக்குது, அதை தொகுதியில் எழுதிக்கிறோம். by 6. This is the answer for the third sum. 1 5/6 is correct answer. Now let's see fourth sum. 8 divided by 1/2 is equal to dash.
8 divided by 1/2 is equal to dash. இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் கொடுத்ததுனால நம்மளால் இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்மளால் டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதனால் இதை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு மாற்றணும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு மாற்றும்போது பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷனை கண்டிப்பாக நாம் தலைகீழிக்கு மாற்றி விடை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 8 இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றுறோம். இங்கே 1/2க்கு தலைகீழி 2/1. 2/1 எழுதணுங்கிற அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 8 2s are 16. ஸோ 8 divided by 1/2 is equal to 16. Next, fifth sum. dash என்ற எண்ணிற்கு எந்த எண்ணே அந்த எண்ணே தலைகீழாக அமையும். dash என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைகீழாக அமையும். எந்த எண்ணுக்கு அதே எண் தலைகீழாக அமையும் சொல்லி கேட்டிருக்காங்க. அது விடை 1 தான். ஏன்னா அனைத்து all whole numbers are having denominators 1 இல்லையா. அதே மாதிரி தான் 1க்கும் டினாமினேட்டர் 1 இருக்குது. இதை நீங்கள் எப்படி தான் தலைகீழாக எழுதினாலும் தொகுதியில் மாற்றி எழுதுறது தான் தலைகீழி. இப்போ பாருங்கள், எப்படி மாற்றி எழுதினாலும் உங்களுக்கு 1க்கு 1 தான் தலைகீழி. எஸ், now let's see. சரியா தவறா என கூறுக. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 3 1/2 என்பதை 3 + 1/2 எனவும் எழுதலாம். எஸ், திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா ஒரு முழு எண் மற்றும் ஒரு பின்னத்தின் கூடுதல் தான் கலப்பு பின்னம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அப்போ இதுதான் இதோட டெஃபினிஷனே என்னது, மிக்சட் ஃப்ராக்ஷன். அதாவது கலப்பு பின்னத்துக்கான டெஃபினிஷனே ஒரு ஹோல் நம்பர் ப்ளஸ் திஸ் ஃப்ராக்ஷன். ஒரு பின்னமும் ஒரு முழு எண்ணும் சேர்ந்த கலவை தான் கலப்பு பின்னம். அதனால் இதை இப்படி எழுதலாம். therefore this is the right answer. next sum. 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்கும். 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/5 அப்படிங்கிறது ஒரு தகுப்பின்னம். ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். தகுப்பின்னம்னா மேலே தொகுதி சிறிய எண்ணாகவும் பகுதி பெரிய எண்ணாகவும் இருக்கக்கூடிய பின்னம் தான் தகுப்பின்னம். 2/5 + 3/4 அப்படிங்கிற 2 தகு பின்னங்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான விடை 23/20 இருக்கும். இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் கூட நீங்கள் விடை கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கான விடை 23/20. இந்த 2 தகு பின்னங்களுக்கான விடை ஒரு தகா பின்னமாக நமக்கு கிடச்சிருக்குது. பட் அட் த சேம் டைம் இன்னொரு நம்பர் வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். 3/7 இதுவும் ஒரு தகு பின்னம் தான். ப்ளஸ் 2/10 இதுவும் ஒரு தகு பின்னம் தான். இந்த 2 தகு பின்னத்தையும் குறுக்கல் பெருக்கல் முறையில் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை 44/70 கிடைக்கும். ஆனால் இதுக்கான விடை நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு, தகு பின்னமாக கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், 2/5 + 3/4ங்கிறது தகு பின்னம் தான். அதுக்கு 23/20ங்கிற தகா பின்னம் கிடைச்சிருக்கு. பட் 3/7 + 2/10 என்பது தகு பின்னம் தான். அதுக்கு 44/70 ஒரு தகு பின்னமாகவே கிடைச்சிருக்குது. அதாவது தொகுதி சிறிய எண்ணாகவும் பகுதி பெரிய எண்ணாகவும் கிடைச்சிருக்குது.
அதனால் எப்போதும் தகா பின்னமாகவே இருக்க முடியாது, அது தகு பின்னமாகவும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, 13 தேர்ட் சம். 13/4 கலப்பு பின்னம். 13/4 கலப்பு பின்னம் 3 1/4 ஆகும். அது சரியான்னு கேட்டிருக்காங்க. நம்ம சரியான்னு செக் பண்ணலாம். வாங்க நம்ம மாற்றி பார்க்கலாம். 13/4 13ல் எத்தனை 4 இருக்குது? 3 4 இருக்குது. 3 4 12. மீதம் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அதை தொகுதியில் எழுதிக்கிறோம், 4 பகுதியில் எழுதிக்கிறோம். அப்போ இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டு. therefore it is right answer. சரி. அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். தகா பின்னத்தின் தலைகீழி எப்போதும் ஒரு தகு பின்னமாக இருக்கும். தகா பின்னம்னா எப்படி இருக்கும்? தகா பின்னம்னா 12, ஏதோ ஒரு எண்ணை எடுத்துக்கலாம். தொகுதி பெரிய எண்ணாகவும் பகுதி சிறிய எண்ணாகவும் உள்ள எண் தகா பின்னம். இதை இப்போ நம்ம தலைகீழிக்கு மாற்றுறோம். தலைகீழினா இங்கே இருக்கக்கூடிய பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாற்றி எழுதுறது தான் தலைகீழி. இங்கே பாருங்கள், அது ஒரு தகு பின்னமாக தான் இருக்குது இல்லையா? இப்போ எடுத்துக்கோங்க, 5/9 5/3 ஒரு தகா பின்னம். இதை நம்ம 3/5க்கு மாற்றுறோம், தலைகீழியாக மாற்றுறோம். தலைகீழியாக மாற்றும் போது அது ஒரு தகு பின்னமாக இருக்குது. அதனால் எப்பவுமே ஒரு தகா பின்னத்தோட தலைகீழி ஒரு தகு பின்னமாகத்தான் இருக்கும். அது நமக்கு இந்த 2 எக்ஸாம்பிள்ல இருந்தும் நல்லா தெரியுது. therefore it is also the right answer. லாஸ்ட் சம் பாருங்க, 3 1/4 into 3 1/4 is equal to 9 1/16 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிருக்காங்க. வாங்க செக் பண்ணிக்கலாம். 3 1/4 அது மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதை நாம் என்ன செய்கிறோம்? தகா பின்னத்துக்கு மாற்றும் போது எப்போவுமே மிக்சடு ஃப்ராக்ஷனை தகா பின்னத்துக்கு மாற்றிடணும். 3 4s are 12 plus 1 13/4 13/4. இப்போ பாருங்கள், 3 1/4க்கு நமக்கு 13/4ங்கிற தகா பின்னம் கிடச்சிருக்கு. இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? 3 1/4 into 3/1/4. அதனால் அதை மாற்றிட்டோம் அப்படின்னா 13/4 into 13/4. இப்படி தான் நம்ம இந்த கணக்கு செய்யணும். is equal to 13 into 13. தொகுதி 2 13 பெருக்கும் போது 13 டேபிள் உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ 169 divided by 4 4s are 16. தொகுதியை தனியாகவும் பகுதியை தனியாகவும் பெருக்கிட்டோம். இப்போ 169ல் 16 how many times divided பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 169ல் 10 16s இருக்குது இல்லையா? 10 16s are 160. 10 பெருக்கல் 16 160. 169ல் 160 போச்சுன்னா மீதம் 9/16. இதுதான் இந்த கணக்கிற்கான 5th சம்க்கான சரியான விடை. அதாவது 9/16 is the right answer. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9 1/16 கொடுத்துருக்காங்க. therefore it is wrong. Dear students, I hope that you have understood these 10 sums, these one-word sums. Let's meet you all in next exercise, one-word sums. Thank you all children.